ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ஐநோ அட்டக்கத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும். அதுக்கு என்னோட மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிருச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக்கியிருப்பார் விக்ரம் சார், அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னியாக இருந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க. ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக அவங்க நிறைய ஷீல் கம் வித் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக தான் ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது உள்ள தான் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி, அண்ட் ஐம் ஷுர் இட் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கு சாங்லேயே தெரிஞ்சுது. ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். மலைக்கா குட் லக், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஸ்பெஷல் படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படம் வர்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக விக்ரம் சார் பற்றி சொல்லி ஆகணும். விக்ரம் சாரோட பேசணுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. நான் நாளைக்கு காலை வரைக்கும் பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது விக்ரம் சாரோட. எனக்கு நான் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டில் பேப்பரில் இருந்து அது வெளியே வரும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும். ஆனால் அதை விட 100 மடங்காக கொடுக்கக்கூடிய ஒரு விக்ரம் சார் தான். அது நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஷேர் பண்ணோம். நாங்கள் தெய்வ திறமைகள் ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்போது சார் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லோரோடையுமே ஜாலியாக இருப்பாங்க. மெட்ராஸ் வந்தப்புறம் சார் யார்ட்டையுமே சரியாக பேசலை, யார்ட்டையுமே கேரவான்லேயே இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏதோ படம் தப்பு பண்ணுறோமா, என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கோமா படத்தில். ஒரு நாள் எனக்கு நான் கேரவேன்லேயே போய் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது தப்பு நடந்துகிட்ருக்கா, ஏதாவது சொல்லுங்கள் சார், நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், படம் ஆஃப் ஃபெயிலில் தான் இருக்குன்னு. அப்போ சார் ஒரு டாக்டர் சொன்னாங்க, இல்லை நான் என் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க. சார் அன்பிலீவபிள். ஐ லேர்ன் சம்திங் தட் டே. அண்ட் அந்த சின்சியாரிட்டி தான் எனக்கு அந்த படத்தை இன்னும் சின்சியராக பண்ணணுன்னு ஒரு பெரிய எண்ணம் எங்கள் டீமுக்கே வந்தது. விக்ரம் சார் ஒரு படத்தில் இருந்து அந்த படத்துக்கே பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சார், யூஆர் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். And thank you, sir, and keep doing these great movies.